ஹே ஆல், இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இது எந்தெந்த எக்ஸாமுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை ஆர்ஆர்பி, இல்லைனா எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஹிஸ்ட்ரியில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். First question பார்க்கலாம். Which of the following Mesolithic sites held evidence of double and triple human burials? இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்காணும் மெசோலித்திக் தலங்களில் எதில் இரட்டை புதைவு மற்றும் மும்மடங்கு மனித புதைவுகள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தம்தமா. இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான தொல்லியல் இடம் இது. இங்கே கிட்டத்தட்ட 41 மனித உடல் புதைவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இரட்டை புதைவுகளாகவும் அங்கே இருந்திருக்கு, 3 உடல் புதைவுகளாகவும் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி உடல்களை அடக்கம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தம்தமா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. மறக்காதீங்க. செகண்ட் கொஷின் போகலாம். விச் ஆர்கியாலஜிக்கல் சைட் இன் இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் பிட் ஹவுசஸ்? இந்தியாவில் தொல்லியல் இடங்களில் அரைக்குழிகள் காணப்படும் பிரபலமான இடம் எது? ஸோ இந்த பிட் ஹவுஸ், அதாவது அரைக்குழிகள், அப்படி இல்லைன்னா குழி வீடுகள், இது எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் புர்சா ஹோம் அப்படின்ற தொல்லியல் இடத்துல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தரையில் குழியை தோண்டி அதுக்கு மேலே கூரையெல்லாம் அமைச்சு வீடு கட்டி உள்ளே இருக்காங்க. இது பெரும்பாலும் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணவுப் பொருட்களை சேமிக்கிறதுக்கோ, இல்லைன்னா குளிர்காலத்தில் இல்லைன்னா வெப்பம் மிகுந்த காலத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான குழி வீடுகளில் அவங்க அமைச்சு அங்கே தங்கி இருக்காங்க. இதை தான் நம்ம ஆராய்ச்சிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேர்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த 6 ஆர்த்தடாக்ஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி? இந்திய தத்துவ மரபில் 6 முக்கிய ஆத்திக தத்துவங்கள் இருக்குது. 1 சங்கையா, 2வது யோகா, 3வது நியாயா, 4வது வைசேஷிகா, 5வது மீமாம்சா, 6வது வேதாந்தா. இந்த 6ம் தான் ஆத்திக தத்துவத்துக்கு கீழே வரக்கூடியது. லோகாயாதாவும் கபாலிக்காவும் ஆத்திக தத்துவங்களுக்கு கீழே வராது. அது நாத்திக தத்துவத்து பிரிவுகள் தான் இதில் வரும். அதனால இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோகாயாதா அண்ட் கபாலிக்கா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். The earliest evidence of silk in India has been found at which archaeological site? அதாவது இந்தியாவில் பட்டு நூலின் தொடக்க கால ஆதாரம் எந்த தொல்லியல் இடத்தில் கிடைத்துள்ளது? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேவாசா. இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் தலம். இந்தியாவில் பண்டைய காலத்தில் எப்படி பட்டு வர்த்தகம் செஞ்சாங்க, உற்பத்தி திறனை எப்படி மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஆதாரங்கள்லாம் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேசவா அப்படின்ற தொல்லியல் தலத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. Question number 5. Who played a key role in establishing the Maurya Empire in India following the death of Alexander the Great? அதாவது அலெக்சாண்டர் இறப்பிற்கு பிறகு மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர், சாணக்கியர். சந்திரகுப்தாவுடைய இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சாண்டிலியர். அதே மாதிரி
சாணக்கியோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கௌட்டில்யர். ஸோ இந்த நேம்ஸை மறக்காதீங்க. ஒருவேளை இந்த நேம்ஸை கூட ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். ப்ருஹத் கதா மஞ்சரியின் எழுத்தாளராக தவறாக குறிப்பிடுகிறவர் யார்? Who is wrongly associated with the authorship of பிஹாரத் கதா மஞ்சரி? பிஹாரத் கதா மஞ்சரி அப்படின்ற காவியத்தை எழுதியவங்க யாருன்னா ஷேமந்திரர். பத்ரபாகு தவறா இந்த காவியத்தை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டாங்க. ஆனால் உண்மையான ஆத்தர்னு யார் பார்த்தீங்கன்னா ஷேமந்திரர். இந்த பத்ரபாகு அப்போ யாருன்னா ஒரு ஜெயினிச துறவி. 7th கொஷின் பார்க்கலாம். 7th பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டைம் டேக்கன் பை எர்த் டு ஆர்பிட் த சன். இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாஸ்கராச்சாரியா. சூரிய சித்தாந்தம். இட்ஸ் மீன் பூமி சூரியனை சுற்றி வர நேரத்தை கணக்கிடுறது. டைம் டேக்கன் பை எர்த் டு ஆர்பிட் த சன், பாஸ்கராச்சாரியா. பூமி சூரியனை சுற்றி வரும் நேரம் கணக்கீடு வந்து பாஸ்கராச்சாரியா. செகண்ட் ஒன், கால்குலேஷன் ஆஃப் பை. பை மதிப்பு கணக்கீடு புத்தயாயனா. சூழ்வ சூத்திரங்கள் பயன்படுத்துகிறாங்க பையின் மதிப்பீடை கணக்கிட. ஸோ கால்குலேஷன் ஆஃப் பைக்கு வந்து புத்தயாயனா. தேர்ட் ஒன், இன்வென்ஷன் ஆஃப் த டிஜிட் 0. பூஜ்ஜியம் கண்டுபிடிப்பு ஆரியபட்டா. இடமதிப்பு எண் முறை. இன்வென்ஷன் ஆஃப் த டிஜிட் 0 ஆரியபட்டா. பூஜ்ஜியம் கண்டுபிடிப்பு ஆரியபட்டா. ஃபோர்த் ஒன், கேம் ஆஃப் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர். பாம்பு ஏணி விளையாட்டு. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஞானதேவ். ஸ்னேக் அண்ட் லேடர் ஞானதேவ். கேம் ஆஃப் ஸ்னேக் அண்ட் லேடர் ஞானதேவ். பாம்பு ஏணி விளையாட்டு ஞானதேவ். டைம் டேக்கன் பை எர்த் டு ஆர்பிட் த சன், பாஸ்கராச்சாரியா. கால்குலேஷன் ஆஃப் பை புத்தயாயனா. Invention of the digit 0 Aryabhatta. Game of snake and ladder Jnanadev. Next question number 8. Who founded the city of Gangaikonda Solapuram? Gangaikonda சோழபுரத்தை நிறுவியவர் யார்? கங்கைகொண்ட சோழபுர நகரத்தையும் கோயிலையும் கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். ராஜேந்திரா 1. இவர் வட இந்தியாவில் கங்கை வரை படையெடுத்து வெற்றி பெற்ற நினைவாக இந்த நகரை உருவாக்கினார். கொஷின் நம்பர் 9. Which ancient site in Puducherry was a major Roman trade center? புதுச்சேரியில் உள்ள எந்த தொல்லியல் இடம் ரோமர்களுடன் வர்த்தகம் செய்ததாக அறியப்படுகிறது? ஆப்ஷன் பி, அரிக்கமேடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். புதுச்சேரியில் இருக்கிற அரிக்கமேடு அப்படின்ற பண்டைய தளம் ரோமானியர் கூட வணிகம் செஞ்ச ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு. அங்கே ரோமானிய மண்பாண்டங்கள் மற்றும் கலைப்பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இது நம்ம மியூசியம்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பார்க்கலாம். விச் சோலா ரூலர் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் த நெப்போலியன் ஆஃப் சவுத் இந்தியா? தென்னிந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் சோழ மன்னர் யார்? கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழா 1 தான் கரெக்ட் ஆன்சர். முதலாம் ராஜேந்திர சோழன். இவர் மிகப்பெரிய அளவிலான படையெடுப்புகள் கடல்வழி வெற்றிகள்லாம் கண்டதால் இவருடைய சிறப்பு பெயர் சவுத் இந்திய நெப்போலியன். 11th question. What was the typical payment for a skilled artisan or messenger covering 10 yojanas during the Mauryan period? மௌரிய காலத்தில் கைவினை கலைஞருக்கோ அல்லது 10 யோஜனங்களை கடந்து சென்ற ஒரு தூதருக்கான தக்க சம்பளம் என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்னா, மௌரியர் காலத்தில் திறமையான கைவினை கலைஞருக்கு 100 பனாக்கள் வந்து ஊதியமாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 10 யோஜனா தூரம், 10 யோஜனானா
12 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து செல்கிறாங்க இல்லையா தூதுவர்கள், அவர்களுக்கும் 100 பனாக்கள் ஊதியமாக கொடுத்துருக்காங்க. பனாக்கள் அப்படின்னா மௌரியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள். அது வெள்ளி நாணயங்கள் தான் அவங்க பெரும்பாலும் பயன்படுத்திட்டாங்க. அதில் மயில் சின்னமோ இல்லை மலை சின்னமோ இல்லை சந்திரனுடைய பிறை சின்னமோ பயன்படுத்தியிருந்ததாக சொல்கிறாங்க. படை வீரர்களுக்கெல்லாம் 500 பனாக்கள் வரை ஊதியமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌட்டில்யா எழுதின அர்த்த சாஸ்திரத்தில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. Who is the correct author of Gatha Saptashashti? கதா சப்தசஷி இயற்றியவர் யார்? கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹாலா. இவர் இந்த கவிதை தொகுப்பை சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. சாத்தவனா டைனஸ்டியை 17வது ராஜாவாக வெறும் 5 ஆண்டுகள் மட்டும் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் நோன் ஃபார் ஆத்தரிங் புத்தா சாரிட்டா? புத்த சரித்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்? புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கவிதையாக எழுதினது அவஷ்கோஷா. அவஷ்கோஷா தான் புத்த சாரிட்டா உடைய ஆத்தர். புத்த சரித்திரத்தின் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் அவஷ்கோஷா இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th question, the city of Gangaikonda Cholapuram was established after the conquest of which region? கங்கைகொண்ட சோழபுரம் நகரம் எந்த பகுதியை வென்று பின்னர் அமைக்கப்பட்டது? ஸோ முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாருனா கங்கை பகுதிகளை படையெடுத்து வெற்றி பெறாரு. அந்த வெற்றியோட நினைவாக தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்குறாரு. லாஸ்ட் கொஷின், 15th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். Which site in Gujarat is known as an ancient port city of the Indus Valley Civilization? குஜராத்தில் இருக்கிற லோத்தல் என்ற தொல்லியல் தலம்தான் சிந்து சமவெளி நகரத்தில் ஒரு முக்கியமான பண்டைய துறைமுக நகரமாக அறியப்படுது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ரொம்ப பழமையான துறைமுகம் எதுன்னு கேட்டாங்கன்னா லோத்தல் குஜராத்தில் இருக்குது. இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பைலிங்குவலில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா லேக்கா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சப்ஜெக்டில் ஏதாவது டாப்பிக்கில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.